ஹாய், நம்ம உடம்பு வந்து எப்போவுமே ஹைட்ரேஷனாக வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆயுர்வேதா ரெக்கமெண்ட் பண்ணுறது டெய்லியுமே வந்து 6 to 8 glasses ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். அதுவுமே வந்து ஒரேடியாக எடுத்துக்கணும்னு இல்லை, அந்த நாள் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரேடியாக நம்ம வந்து குடிக்கக்கூடாது. ஜூஸ் எப்படி நம்ம குடிக்கிறோமோ, ருசிச்சு குடிக்கிறோமோ, அதே மாதிரி தண்ணியுமே நம்ம ஜிப் பை ஜிப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு வெறுமனே வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு வந்து திகட்டும் ஒமட்டுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணலான்னா, புதினா இலைகள் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை லெமனை வந்து பிழியாமலே பீசஸாக கட் பண்ணி கூட அந்த தண்ணியும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி வந்துட்டு ஜூஸஸாக கூட எடுத்துக்கலாம். வெஜிடபிள் சூப்ஸ் மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து சுடு தண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவுமே எம்டி ஸ்டொமக்கில் நம்ம சுடு தண்ணி எடுத்துக்கும் போது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், பவுல் மூமெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அந்த நாள் ஃபுல்லாகவே நம்ம ஆக்டிவாக நரிஷ்மெண்ட்டாக ஹைட்ரேஷனாக வைக்கிறதுக்கும்